ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து படித்து வருகிற பிரகாரமாக இன்றைக்கு ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உடைய வேதத்தை ஆதியாகமம் 40க்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும் வண்ணமாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு இடைப்படுகிறபடியினாலும் இருக்கின்றபடியினாலும் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் ஆண்டவரே கற்று படித்து அதன் பிரகாரமாக நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. இணைந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த இடத்திலிருந்து ஆண்டவரே இந்த வேதாகம படிப்பில் இணைந்து கொண்டாலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவஜனங்களே, கடந்த நாளிலே நாம் ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலிருந்து யோசேப்பு இஸ்மவேலர்களிடத்தில் அவன் விற்கப்படுகிறான். போத்திப்பருடையதான வீட்டிலே அவன் சந்தித்ததான சூழ்நிலைகளையும் அதன் நிமித்தமாக தேவனுக்கு உண்மையாகவும் அவன் விசுவாசம் உள்ளவனாகவும் நேர்மை உள்ளவனாகவும் அவன் காணப்பட்டபடியினாலே பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறான். ஆனால் ஜனங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு இப்போது யோசேப்பு சிறையிலே செல்லுகிறதான ஒரு சூழ்நிலையும் சிறையிலே காணப்படுகிறதான ஒரு சந்தர்ப்பமாக இப்போது காணப்படுகிறது. இப்போது 40வது அதிகாரத்தில் வருகிறதான போது யோசேப்பு சிறைச்சாலையிலே காணப்படுகிறான். சிறைச்சாலையிலே அவனோடு கூட இன்னும் 2 விதமான மனிதர்கள் இணைந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் யார்? அவர்களுடையதான கிரியைகள் என்ன? எப்படி இந்த அதிகாரம் யோசேப்புடைய வாழ்க்கையின் அவனுடைய உயர்வுக்கு வழிவகுக்கிறது என்கிறதையும் நாம் சுருக்கமாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். வசனம் 1 4 வரையிலும் பார்க்கிறதான போது அங்கு ஒரு பானபாத்திரக்காரனையும் சுயம் பாகியையும் யோசேப்பு சந்திக்கிறான். வசனம் 1 சொல்லுகிறது பாருங்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம் பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகளின் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். பாருங்கள், யோசேப்பு ஏற்கனவே இந்த சிறைச்சாலையிலே காணப்படுகிறான். அங்கு இருக்கிறதான மற்ற கைதிகளுக்கோ அல்லது மற்ற ஜனங்கள் சிறைச்சாலையிலே காணப்படுகிறவர்களுக்கு அவர்களுக்கு தலைவனாகவும் அதிபதியாகவும் அவனை அந்த சிறைச்சாலை தலைவன் அமர்த்துகிறான். இப்போது இந்த எகிப்து ராஜாவுக்கு வேலை செய்து கொண்டிருந்ததான ஒரு பானபாத்திரக்காரனும் ஒரு சுயம்பாகியும் தவறு செய்கிறார்கள். அது என்ன தவறு என்று சொல்லவில்லை. வசனம் 1 சொல்லுகிறது, அவர்கள் குற்றம் செய்தார்கள். எனவே இவர்கள் செய்த குற்றத்தின் நிமித்தமாக அவர்களை தண்டிக்காமல் அவர்களுடையதான தலைவர்கள், அதாவது இந்த பானபாத்திரக்காரர்களுக்கு தலைவனும் சுயம்பாகிக்கு தலைவனுமாகிய இந்த 2 பேரையும் இந்த ராஜா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவனை சிறையிலே போட வேண்டும் என்கிறதான உத்தரவை கொடுக்கிறான். மிகவும் கடுமையாக கோபம் கொண்டு சிறையிலே போட வேண்டும் என்கிறதான உத்தரவை கொடுக்கிறான். அந்த உத்தரவு யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், தலையாரிகளின் அதிபதியாகிய அங்கே உயர்ந்த பதவியிலே இருக்கிறதான இந்த மனிதனுக்கு இந்த உத்தரவை கொடுக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், வசனம் 4 தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். இந்த தலையாரிகளின் அதிபதி யார்? ஆதியாகமம் 39 அதிகாரம் வசனம் 1 பார்க்கிறதான போது இது யார் என்று சொன்னால் போத்திப்பராக காணப்படுகிறார். வசனம் 1 சொல்லும் பாருங்கள். 39:1 யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு வரப்பட்ட பின் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். இந்த தலையாரிகளுக்கு அதிபதியாகிய போத்திபாருடைய வீட்டிலே தான்
யோசேப்புக்கு இந்த அசம்பாவிதம் நடக்கிறது. யோசேப்பு தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாவத்துக்கு விலகி ஓடுகிறான், பழி சுமத்தப்படுகிறான், அதன் நிமித்தமாக சிறைச்சாலையிலே காணப்படுகிறான். இப்போது இதே போத்திபர், இதே அதிகாரி மற்ற விதமான எல்லா ஜனங்களுக்கும், அதோடு கூட சேர்ந்து இந்த பானபாத்திரக்காரன் தலைவனுக்கும் சுயம்பாகியருடைய தலைவனுக்கும் யோசேப்பை அங்கே ஒரு அதிபதியாகவும் யோசேப்பை ஒரு அதிகாரியாகவும் அங்கே மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மனிதர்கள் அவர்கள் நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள், சிறையிலே கடந்து வருகிறார்கள். இப்போது யோசேப்புக்கு கீழாக இவர்கள் காணப்படுகிறார்கள். யோசேப்பு அவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய அதிகாரத்தை எந்த விதத்திலும் அவன் துஷ்பிரயோகம் பண்ணவில்லை. மாறாக வசனம் 4 சொல்லுகிறது, அவர்களை சரியாக கவனித்தவனாகவும் அவர்களுக்கு ஊழியம் செய்தவனாகவும் சேவை செய்தவனாகவும் இந்த யோசேப்பு காணப்படுகிறார் என்று பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனங்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மறைவிடங்களில் செய்யும் தாழ்மையான சேவையை தேவன் பயன்படுத்தி நம்மை பெரிய நோக்கங்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். சில நேரங்களிலே நாம் செய்கிறதான நற்கிரியைகளை, உதவியை மற்றவர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது மறைவானதாக காணப்படுகிறது இல்லை. இந்த நாட்களிலே ஒரு மனிதன் ஒரு உதவி செய்கிறானே என்று சொன்னால் முழு உலகத்திற்கும் அறியும் வண்ணமாகவும் தெரிந்து கொள்ளும் வண்ணமாகவும் அநேக வசதிகள் காணப்படுகிறது. அந்த மனிதர்களும் உதவி செய்கிறவர்களும் கூட மற்றவர்களெல்லாம் கண்டு கொள்ள வேண்டும், மற்றவர்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் நிமித்தம் இவன் பிரபலமடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே பிறனுக்கு செய்கிறதான உதவிகள் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவன் உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றுகிறவராக இருப்பார். வசனம் 5-7 வரையிலும் பார்க்கிறதான போது, ஒரு நாள் காலை வேளையிலே யோசேப்பு இவர்களை விசாரிக்கும்படி கடந்து செல்லுகிறார். கடந்து செல்லுகிறதான போது ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை பார்க்கிறார். என்னவென்று சொன்னால் வசனம் 6 பார்க்கும்போது, காலமே யோசேப்பு அவர்களிடத்திலே போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை நினைத்து அவர்கள் கலங்கி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சூழ்நிலை என்று சொன்னால் வசனம் 7 பார்க்கிறதான போது யோசேப்பு மறுபடியுமாக அவர்களிடத்தில் கேட்கிறான், உங்கள் முகங்கள் இன்றைக்கு துக்கம் அடைந்து இருக்கிறதே ஏன் என்று யோசேப்பு கேட்கிறான். யோசேப்பு பாருங்கள், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி அவன் தேவனுக்காக வாழுகிறதான ஒரு மனிதன். சிறைச்சாலையிலே அவனை ஒரு தலைமை பதவி அவனுக்கு கிடைக்கிறது. யாரையும் அவன் தவறாக வழிநடத்தவில்லை, ஆனால் எல்லாரையுமே சரியான முறையிலே அவர்களை விசாரித்து அவர்களுக்கு சேவை செய்து வந்தவனாக இருக்கிறான். இப்படி இருக்கிறதான போது இந்த ஜனங்கள் கலங்கி இருக்கிறார்கள், சோர்ந்து போய் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கட்டும், போய்விடட்டும் என்று சொல்லி அவன் கடந்து செல்லவில்லை. மாறாக அவர் கேட்கிறான் வசனம் 7, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்கிறான். அருமையான தேவ ஜனங்களே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே வேதனை இருக்கிறது, வலிகள் இருக்கிறது, தன்னுடைய சொந்த சகோதரர்கள் வெறுத்து விற்று போட்டதான காயங்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாமே பொருட்படுத்தாதபடிக்கு பிறருடையதான காயங்களை அவர் கண்டு அவர்களுக்கு ஆற்ற வேண்டும் என்கிறதான முயற்சியிலே யோசேப்பு ஈடுபடுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறருக்கு நன்மை செய்கிறவராகவே இருந்தார். ஜனங்கள் அவர் மீது பரியாசம் பண்ணினார்கள், தவறான வார்த்தைகளை பேசினார்கள், காயப்படுத்தினார்கள். ஆனால் எல்லாமே இயேசு ஏற்றுக்கொண்டவராக இருந்தார், பிறருக்காக, நமக்காக. யோசேப்பும் அதேதான். தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கிறது, காயங்கள் இருக்கிறது, ஆனால் பிறருடையதான நல் வாழ்க்கையிலும் அவன் கவனம் செலுத்தினவனாக இருக்கிறான். விசுவாசிகள் தங்களுடைய தனிப்பட்ட போராட்டங்களில் மட்டும் மூழ்கி பிறர் சுமைகளை புறக்கணிக்கவே கூடாது. ஊழியத்தில் திறமைகளும் தாழ்ந்துகளும் எப்போதும் தேவனை நோக்கி சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர நம்மை அல்ல. அநேக ஊழியர்கள் அநேக விதமான ஊழியங்கள் தங்களுடைய ஊழியங்களையும் தங்களுடைய பெயரையும் அவர்கள் எப்போதுமே பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த வேதத்தின் பிரகாரமாக பார்க்கும்போது அது மிகவும் தவறான ஒன்று. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான விசுவாசிகளாகிய நாம், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறதான ஊழியர்களாகிய நாம்
எப்போதும் அவரை பிரதிபலிக்கிறவர்களாகவும் அவரை சுட்டி காட்டுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். ஒருபோதுமே நம்முடைய பெயருக்கோ புகழுக்கோ அல்ல, எப்போதுமே அவருடைய பெயருக்கும் அவருடைய நாமத்திற்கும் அவருடைய புகழ்ச்சிக்குமாக நாம் காணப்பட வேண்டும். வசனம் 8 சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். பாருங்கள், இந்த மனிதர்கள் சொப்பனம் காண்கிறார்கள். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான சொப்பனங்களை காண்போம். சில சொப்பனங்களை பார்க்கும்போது நாமும் உண்மையாகவே கலங்கி போயிருப்போம், உண்மையாகவே திகைத்து போயிருப்போம். ஆனால் சில சொப்பனங்களை பார்க்கிறதான போது அப்படியே நாம் சிரித்து விட்டு கடந்து சென்று விடுவோம். ஆனால் இந்த ஜனங்கள் பார்த்ததான சொப்பனம் இவர்களை கலங்கடித்து இருக்கிறது. எனவே இதனுடைய அர்த்தம் என்ன என்று அறிந்து கொள்ளும் வண்ணமாக, ஒருவேளை அவர்கள் இப்போது சிறையிலே காணப்படுகிறார்கள், அந்த சிறையில் இருந்ததான எல்லா இடத்துலையுமே போய் கேட்டிருப்பார்கள், யாராலையும் அவர்களுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. ஆனால் யோசேப்பு கேட்கிறதான போது, யோசேப்பு அது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது எந்த ஒரு மனிதனாலே முடியாது, தேவனால் மட்டுமே முடியும். தேவன் அல்லவா சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகிறவர். ஆனாலும் அந்த சொப்பனத்தை நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள் என்று யோசேப்பு சொல்லுகிறார். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான அந்த விசுவாசத்தின் அந்த நம்பிக்கையை பாருங்கள். என் தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார், என்னால் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியும் என்கிறதான தன் தேவன் மீது அவனுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறது. எனவேதான் யோசேப்பு இவர்களிடத்தில் சொல்லுகிறார், அந்த சொப்பனத்தை என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுவேன் என்று சொல்லி. யோசேப்பு தன்னுடையதான அறிவையோ தன்னுடையதான ஞானத்தையோ அவன் பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. முதலாவது அவன் சொல்லுகிறான், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவன், ஆனால் நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள். சில நேரங்களிலே நாம் பார்க்கிறதான சொப்பனங்கள் உண்மையாக நடக்கிறதாக இருக்கும், ஆனால் சில நேரங்களிலே நடப்பெறாததாக இருக்கும். சில சொப்பனங்கள் தேவனிடமிருந்து கடந்து வருகிறதாக இருக்கும், சில சொப்பனங்கள் நம்முடைய மனத்தின் பிரமையாக இருக்கும். ஆனால் எல்லா சொப்பனங்களுமே தேவனிடமிருந்து வருகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே நாம் அதில் மிகவும் தெளிவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வசனம் 9 19 வரையிலும் பார்க்கும்போது, இவர்கள் 2 பேருமே, அதாவது இந்த பானபாத்திரக்காரனும் இந்த சுயம்பாகிகளின் தலைவனும் தங்களுடைய சொப்பனத்தை சொல்லுகிறார்கள். வசனம் 9 13 வரையிலும் இந்த பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள். பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதாயிருந்தது, அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம், 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொண்டு வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பாய். யோசேப்பு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் அந்த சொப்பனத்திற்கு உடனடியாகவே அதனுடைய அர்த்தத்தையும் விளக்கி சொல்லுகிறவனாக இருக்கிறான். அதை விளக்கி சொன்ன மாத்திரத்திலே அடுத்த வசனங்களிலே, வசனம் 14 15 வரையிலும் ஒரு வேண்டுதல் இந்த பானபாத்திரக்காரனிடத்தில் வைக்கிறார். என்னவென்று சொன்னால், உன்னை இந்த ராஜா உயர்த்துவார், 3 நாளைக்குள்ளதாகவே உனக்கு மறுபடியுமாக உன்னுடைய நிலைமை திரும்ப வரும். அப்படி திரும்ப வருகிறதான போது நீ என்னை மறந்து விடாதே, நான் செய்யாத தவறுக்காக இந்த நிலைமையில இருக்கிறேன், என்னை மறந்து விடாதே என்று யோசேப்பு சொல்லுகிறான். யோசேப்பு இவனிடத்திலே தன்னுடைய வேண்டுதலை வைக்கிறதான போது தேவன் மீது அவன் நம்பிக்கை வைக்கவில்லை என்கிறது அர்த்தமல்ல. மாறாக தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய விடுதலைக்காக ஞானத்தோடு பிறனிடத்திலே பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 14 19 வரையிலும் பார்க்கும்போது, இந்த சுயம் பாகி தன்னுடையதான சொப்பனத்தை சொல்லுகிறான். என்னவென்று சொன்னால், நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான்.
அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம், இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். 2 சொப்பனங்களும் ஏகதேசம் ஒன்றே போன்றதாகவே இருக்கிறது. ஆனால் ஒருவனுடைய சொப்பனத்தின் அர்த்தம் அவனுடைய வாழ்க்கையின் மற்ற ஒரு உயர்வின் அனுபவத்தை அது காண்பிக்கிறது. ஆனால் இன்னொருவனுடையதான அந்த சொப்பனத்தின் அர்த்தம் தன்னுடைய வாழ்க்கையின் சீரழிவையின் வாழ்க்கையின் முடிவை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. யோசேப்பிடம் இருந்து நாம் பார்க்க வேண்டியதான ஒரு சூழல் என்னவென்று சொன்னால், தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினதான அந்த சொப்பனங்களின் அர்த்தத்தை நன்மையானதாக இருந்த போதிலும் தீமையானதாக இருந்த போதிலும் ஒன்றையும் மறைக்காத படிக்கு அது தெளிவாக தைரியத்தோடு எடுத்துரைத்தவனாக இருந்தான். தன்னுடைய ஜீவனை குறித்து யோசேப்பு பயப்படவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்கிறதை குறித்து யோசேப்பு பயப்படவில்லை. மாறாக தேவன் வெளிப்படுத்தினதை அப்படியே சொன்னவனாக யோசேப்பு காணப்படுகிறவனாக இருந்தான். ஒரு தேவ மனிதன் தேவன் தனக்கு வெளிப்படுத்துகிறதான காரியங்களையும் ரகசியங்களையும் அதை அப்படியே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் வெளிப்படுத்த வேண்டியதும் அவசியம், சொல்ல வேண்டியதும் அவசியம். அநேக ஊழியர்கள் தேவன் சொல்லுகிறதான காரியங்களிலே தங்களுடைய நன்மைக்காக மறைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் அப்படி செய்யலாகாது. வசனம் 20 23 வரையிலும் பார்க்கிறதான போது, இந்த சொப்பனத்திற்கு அப்புறமாக 3ஆம் நாளிலே இப்போது இந்த பார்வோனுடையதான ஜன்ம நாளாக இருக்கு. அதாவது அவனுக்கு பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாளை மிகவும் பயங்கரமாக கொண்டாடுகிறான். எல்லாருக்கும் விருந்து பண்ணி இப்போது இந்த பானபாத்திரக்காரனுடையதான தலைவனையும் இந்த சுயம்பாகிலுடைய தலைவனையும் அவன் அழைத்து கொண்டு வந்து அவர்களை உயர்த்தி பானபாத்திரக்காரனுக்கு மறுபடியும் தன்னுடைய வேலையை கொடுக்கிறான். இந்த சுயம்பாகிலுடையதான தலைவனுக்கு அவனுடைய தலையை அவன் துண்டித்து மரத்திலே அவன் கட்டி விடுகிறான். காகங்களும் பறவைகளும் வந்து அதை கொத்தி தின்கிறதாக காணப்படுகிறது. யோசேப்புக்கு அவர்களுக்கு சொன்ன வண்ணமாக இந்த சொப்பன நிறைவேறினதாக இருக்கிறது. ஆனாலும் வசனம் 23 சொல்லுகிறது, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டவனாக காணப்படுகிறான். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான ஒரு குணம் இது. யார் நமக்கு நல்லது செய்வார்களோ நல்லது செய்கிறவர்களை நாம் உடனடியாக மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த நன்மைக்கான காரணம் அநேகம் இருக்கலாம், ஆனாலும் மறந்து விடுகிறவர்களாக இருப்போம். சில பேருடைய தான் நன்மைக்காக அதிகமாக உழைத்திருக்கலாம், அதிகமான நன்மைகளை செய்திருக்கலாம், ஆனாலும் ஜனங்கள் உங்களை மறக்கிறவர்களாக இருப்பார்கள். அருமையான தேவ ஜனங்களை, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய நன்மைக்காக பிறரால் மறக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை மறக்கிறவர் அல்ல. தேவன் உங்களை நேசிக்கிறவர், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். எனவே ஜனங்கள் உங்களை மறக்கும் போது நீங்கள் துவண்டு போக வேண்டாம். தேவன் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று உறுதிப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடங்கள் என்னவென்று சொன்னால், யோசேப்புடைய வாழ்க்கையை இயேசுவின் வாழ்க்கையோடு கூட நாம் இந்த அதிகாரத்தில் கூட ஒத்து பார்க்க முடியும். ஒன்று, இயேசு அவர் குற்றம் இல்லாதவராக இருக்கிறார். குற்றம் இல்லாமல் அவர் சிறையிலே காணப்பட்டவராக இருந்தார். யோசேப்பும் குற்றம் இல்லாதவராக அவன் சிறையிலே காணப்பட்டவனாக இருக்கிறார். இயேசு எந்த விதமான தவறும் செய்யாமல் பிறருக்காக அவர் பாடுகளை அனுபவித்தவராக இருக்கிறார். யோசேப்பு எந்த விதமான தவறுகளும் செய்யாத படிக்கு பிறர் சொன்ன வார்த்தை நிமித்தமாக பாடுகளை அவன் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். இயேசு தேவனுடையதான செய்தியை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தவராக இருந்தார். யோசேப்பு தேவன் வெளிப்படுத்தினதான சொப்பனங்களின் அர்த்தத்தை இருக்கிறதை இருக்கிற வண்ணமாக அவன் அப்படியே எடுத்துரைத்தவனாக காணப்படுகிறான். அருமையான தேவ ஜனங்களே, நாம் பிறருக்கு ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். ஒருவருடைய என்ன விதமான நிலைமையில இருந்தாலும், என்ன விதமான உயர்வில இருந்தாலும் சேவை செய்ய வேண்டியது அவசியம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் உண்மையும் உத்தமமுள்ளதான ஒரு ஊழியக்காரனாக அவன் சேவையும் ஊழியமும் செய்தவனாக இருந்தான். பிறருடையதான வேதனைகளில் நாம் பங்கு கொள்ள வேண்டியது அவசியம். பிறர் துன்பத்தின் வழியாக கடந்து செல்லும் போது, வேதனையின் வழியாக கடந்து செல்லும் போது அவர்களோடு கூட நாம்
இணைந்து கொள்வது, அவர்களோடு கூட நாம் சேர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்துகிறது, ஜெபிக்கிறது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. தேவனுடையதான நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். நாம் வேதனைகள் வழியாக கடந்து செல்லும்போது கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். இந்த ஆதியாகமம் 40வது அதிகாரம் தேவனுடையதான வல்லமையையும் அவருடைய வார்த்தையின் மீது நாம் சார்ந்திருக்கிறதான தன்மையும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டியதான குணங்களையும் அது நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. வருகிற நாட்களில் இன்னும் யோசேப்பினுடையதான காரியங்களையும் அடுத்த உயர்வுக்காக தேவன் வைத்திருக்கிறதான சூழ்நிலைகளையும் நாம் படிக்க போகிறோம். எனவே இந்த வேத படிப்பில் இணைந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரும் தொடர்ந்து இணைந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக. இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடுவோமா? உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சவால்களை நீங்கள் சந்திக்கலாம். பலவிதமான சோர்வுகள் வழியாக கடல் செல்லலாம். கலங்கி கொண்டிருக்கிறதான சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கின்றேன். யாராவது ஏதாவது விதமான ஆண்டவரே பலவீனத்தோடு வேதனைகளோடு காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. தேவ பிரசன்னம், தேவ கிருபை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உமக்கென்று வைராக்கியமாக வாழ உதவி செய்யுங்க. ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். இணைந்து கொண்டதால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த வேத படிப்பு உங்களுக்கு புரோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.